Hey everyone, welcome back to my channel Keerthu's Diary. என்னோட சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் ரேண்டம் vlog வந்து இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது எடுக்கும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு 9:30 இருக்கும். அண்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் வீடுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வீடு வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பிகாஸ் பொண்ணு வந்து எப்போவுமே நம்ம டாய்ஸ் எல்லாம் வந்து கலைச்சி போட்டுட்டு விளையாடுறது வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் எப்போவுமே எனக்கு ஹெல்ப்புக்கு வரவங்க வந்துட்டு வரலை. ஸோ வெசல்ஸ் எல்லாமும் கூட அப்படியே வந்து பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் கிச்சன் ஒர்க்ஸ் கொஞ்சம் டின்னருக்கு அப்புறம் இருந்ததெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் முடியலை எனக்கு. அண்ட் ரொம்ப பேக் பெயின் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் வெரி லோ. சரியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை. பட் இது இப்படியே விட்டுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்து வரும்போது எனக்கு கண்டிப்பாக ஹெட்டேக் வந்துடும். எழுந்து வரும்போதே இவ்வளோ மெஸ்ஸியாக அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி டிஸ்டர்ப்ட் ஆக்சுவலி. ஸோ அதுக்காகவே ஏதோ ஓரளவாச்சும் நான் வந்து நீட் பண்ணி வச்சுட்டு தான் எப்போவுமே தூங்குவேன். அண்ட் லைஃப்பில் பேபி வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் வீடு. எப்போவுமே வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்போவுமே யார் எப்போ வந்தாலும் க்ளீனாக இருக்கும். பட் லைஃப் ஆஃப்டர் பேபி வந்து அப்படியே டோட்டலி வந்து சேஞ்ச். லைக் அதுக்காக ஃபஸ்ட்டு எனக்கு டைம் இருக்காது ரொம்ப குட்டியாக இருக்கும் போது. இப்போ டாட்லர் ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சாலும் அது அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான். அண்ட் துணி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிறோம் அன்றைக்கே மடிச்சிடணும்னு சபதம்லாம் எடுப்பேன். பட் எப்போவுமே அது ஒரு 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி அவ்வளோ லோட்ஸ் ஆஃப் துணி சேர்ந்த அப்புறம் தான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நைட்டே வந்து எல்லாமே முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் ஓரளவு எல்லாம் எடுத்து கழுவ போட்டுட்டு வெசல் க்ளீனிங்கில் வந்து இறங்கினேன். பட் அதுக்கப்புறம் டைம் வந்து இதை முடிக்கவே ஒரு 10:30 இருக்கும். சரி போய் பாப்பாவை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்க வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டேன். ஸோ நைட் என்னால் வந்துட்டு ஹாலை நீட் பண்ணுறதோ இல்லைனா துணி மடிக்கிறதோ எதுவுமே நான் வந்து பண்ணலை. அண்ட் இந்த மாதிரி விலாக்லாம் என்னோடய சேனலில் போடுவேன் நான் எதிர்கூட பார்க்கல. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷஸ் ஆகட்டும் எல்லோரும் கொடுத்த ஒரு சஜஷன் தான். வை டோன்ட் யூ கிவ் அ ட்ரை, ஜஸ்ட் ட்ரை பண்ணிப்பார், சும்மா பண்ணிப்பார், எல்லாமே வந்து ஒரு டாட்டில் தானே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி என்னோடய குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி கடைசியாக என்னையும் இப்படி பண்ண வச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி என்னை இதை பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு தான் வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து சொல்லணும். பிகாஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து தெரியாது. அண்ட் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியாது. கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுக்கு அதெல்லாம் ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு தான் பண்ணாமல் இருந்தேன். சரி இன்றைக்கி ரொம்ப லோவாக இருக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே ஒர்க் பண்ணால் ஒரு வேளை நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் vlogging, ஐ மீன் ஃபிலிமிங் இட். ஸோ அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன் ஓரளவு நீட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு 80% நீட் பண்ணிவிட்டு தென் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வந்து இப்படி இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இப்படியே வந்து தான் போகும். டிப்பிக்கல் டே இன் மை லைஃப் ரொட்டீன் கூட சொல்லலாம். டெய்லி வந்து இப்படி தான் இருக்கும். பட் எக்ஸப்ட் திஸ் வெசல் க்ளீனிங் பார்ட் வந்து என்னோட தான் இருக்காது. பிகாஸ் ஈவினிங் வந்து ஹெல்ப்க்கு வரவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வந்து பாத்திரங்கள் வந்து விழுகாது. பிகாஸ் நானும் பாப்பாவும் தான். ஸோ அந்த டின்னர் பிளேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு 2 பிளேட்ஸ் இருந்தால் பெரிய விஷயம், ரொம்ப விழுகாது. அதுக்கப்புறம் ஓரளவு அந்த ஹெல்ப் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகமாட்டாங்க. பட் அவங்க லீவ் எடுத்துகிட்டு நான் பண்ணுற டைம் வரும்போது நான் எல்லாமே சேர்த்து வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அண்ட் ஆல்சோ ஐ டோல்ட் தெம். பட் நம்ம பக்கத்தில் இருந்தால் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான். அண்ட் எனக்கு வந்து இந்த மந்த்லி பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடியிலேருந்து எனக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடும். அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் யாரை பார்த்தாலும் கோபம் வரும், எதை பார்த்தாலும் ஒரு கோபம் வரும். அப்படி ஒரு மூட் ஸ்விங்கில் வந்து ஆசிலேட் ஆகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கும். ஓகே எப்படியும் ஐடியலாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் பாடி டயர்ட்னால நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ பிளான் பண்ணதை என்னால் பண்ண முடியல. அண்ட் நைட்டில் ஒரு வீடியோ கூட வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் இருந்துச்சு. பட் மைண்டு சரியில்லாதனால ஐ ஜஸ்ட் லைக் நான் அப்படியே போய் வந்து தூங்கிட்டேன்.
அவ்வளோதான். ஸோ ஓரளவு வந்து நீட் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் ஓரளவு தொடச்சிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுக்கு இருக்கு இல்லையா? இது மேலே மட்டும் சோப் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன்னா ஓரளவு மார்னிங் எனக்கு எழுந்து வரும்போது ரொம்ப மெஸ்ஸியாக கிளம்ஸியாக வந்து இருக்காது. இது இப்படியே விட்டுட்டு போனோம்னா இது மேலே காக்ரோச் இல்லைனா வந்து ஏதாவது வந்து செட்டில் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ ரொம்ப மற்ற விலாகர்ஸ் மற்ற ட்ரெயின்ட் யூடியூபர்ஸ் மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறது வரலனாலும் ஏதோ ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து போயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வந்தாச்சு. இப்போது டைம் வந்து ஒரு 8:30 இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாப்பா வருவாங்க. அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு பாட்டி கம்ப்ளீட் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அப்படியே அவளுக்கு பால் போட்டுட்டு எனக்கு வந்து காஃபி போடுறது. ஸோ இப்படி தான் வந்து எப்போவுமே வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளே சம் டேஸ் பார்த்திங்கன்னா நாளே யோசித்து வச்சுடுவேன் இன்றைக்கி இதுதான் லஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டேட்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸாக முடிச்சிடுவேன். சில நாள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வந்துட்டு யோசிச்சே வந்துட்டு ரொம்ப டைம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டாவோ இன்னும் பால் வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ மேடம்க்கு வந்துட்டு இன்றைக்கி பேஷன்ஸ் இல்லை. எனக்கு மேலே ஒரு மூட் ஸ்விங்கில் வந்து அவள் இருப்பாள். எனக்கு வந்து இந்த மாதிரி டவுன் ஆகிற டைமில் எனக்கு மேலே அவள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூட் ஸ்விங்கில் இருப்பாள். வழக்கத்தை விட அப்போ தான் வந்துட்டு அடம் பண்ணுறது எல்லாமே ஓவராக இருக்கும். அண்ட் எனக்கும் மூடு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ பயங்கர சிங்கில் இருப்போம் 2 பேரும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து லன்ச் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கடகடன்னு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆனோடனே சைமல்டேனியஸாகவே நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இன்றைக்கும் எனக்கு பேக் பெயின் இருக்குங்கிறனால என்னால் ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு பண்ண முடியாது. சீக்கிரமாக ஒர்க் பண்ணிட்டா நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு மற்ற ஒர்க்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் நான் துணி மடிக்கல, ஹாலெல்லாம் வந்து பெருக்கலை. ஸோ நேற்று நைட்டு பண்ணாத எல்லாமே வந்து நான் இப்போ தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு 8:30 to 9க்குள்ளே வந்துட்டு இந்த காஃபி டைம் மில்க் டைம் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சிடும். 9:30 போல் வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருவேன். ஒரு 1/2 an hour அப்படி இப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் தோசை தான். ஸோ 9:30க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே நான் காமிச்சேன் இல்லையா, அந்த டேபிள் க்ளீன் பண்ணணும். அண்ட் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் முடித்த உடனே வந்துட்டு இந்த க்ளீனிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்படியே இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு அதில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மைண்டு எனக்கு இன்னும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதனால வந்துட்டு உட்காரல நான் டக்குன்னு நம்ம கண்டினியூவேஷனாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தென் ஹாலில் கீழே கடந்த டாய்ஸ் எல்லாம் நைட்டே வந்து ஆக்சுவலி நான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இப்போ தான் ஒரு 1/2 an hour நான் அவள்கிட்ட வந்து எதுவுமே கலைக்காது, நான் வந்து இதை கூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 1/2 an hour டைம்குள்ளே நான் கூட்டிடணும். இல்லைனா மறுபடியும் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு கூட்டுறது வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அண்ட் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் அவங்களால நான் என்ன சொல்ல வரேன்னு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டரில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா கோலின் ஸ்ப்ரே பண்ணி நான் எப்போவுமே வந்து துடைச்சிருவேன். அண்ட் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு 2 hours க்ளீனாக இருந்தாலே வந்து பெரிய விஷயம். அது மேலே வந்து வாட்டர் கலர்ஸ் ஏதாவது போடுவா, இல்லைனா அது மேலே வந்துட்டு அதோட க்ளே சாண்ட் ஏதாவது கொண்டு வந்து டேபிளில் வைப்பா. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளோரில் வந்து விளையாடலையோ எல்லா டாய்ஸையும் வந்து கொட்டி விட்டுருவா. ஸோ அது எப்போவுமே வீடு அப்படி பார்த்தே வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். தென் ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் எடுத்து அடுக்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாலையும் வந்துட்டு நீட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நான் கடகடன்னு வந்துட்டு ஸ்வீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இறைச்சாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நைட்டு திருப்பி அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம எப்போவுமே பெருக்குவோம். ஸோ அது பெரிய டீல் இல்லை. நேற்று நான் பெருக்காமல் விட்டனால எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு திங். இல்லைனா மற்ற டைம் ரொம்ப லெஷராக தான் இருக்கும். பிகாஸ் நான் அப்பப்போ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ எங்கெங்கே என்னென்ன கீழே இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டு நான் கூட்டிட்டேன். ஸோ கூட்டி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக வந்து லன்ச் ப்ரிப் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன்.
ஆக்சுவலி கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் தனியாகவே பாப்பா வச்சுட்டு இருக்கிறது. டெய்லி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரொட்டீன், சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ், ஒரு மாதிரி கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். பட் இன்கேஸ் லைக் ப்ரைடல்ஸ் போகிறேன் அப்படின்னா, மேக் ஓவர் ஜாப்ஸ் வருது, இல்லை ட்ரையல்ஸ் யாராவது வராங்கன்னா, அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச், லைக் இந்த ரொட்டீன் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் டேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேம் தான். இப்போ நான் என்ன தான் இப்படிலாம் எடுத்து வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி நான் பெருக்கி எல்லாம் நீட் பண்ணினாலும் கிட்டத்தட்ட இதோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாக டாய்ஸு, அப்புறமா வந்துட்டு நான் இன்னமும் துணி மடிக்கலை, சேரில் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த துணியெல்லாம் 1 2 கீழே இழுத்து போடுறது, ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். நான் எப்போவுமே கூட்டும் போதே பார்த்திங்கன்னா ஓரளவு வந்துட்டு கைக்கு எட்டுற தூரம் வந்துட்டு டஸ்ட் பண்ணிவிடுவேன். பிகாஸ் தனியாக வந்துட்டு ஹவுஸ் க்ளீனிங், இது ஆர்கனைசிங் அப்படின்னு இன்னும் நான் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாலாம் வந்துட்டு ரொம்ப இறங்க மாட்டேன். பிகாஸ் டைம் கிடைக்கும் போது லைக் ஐ ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க், லைக் வேறு ஏதாவது கண்டென்ட் யோசிக்கிறது, கண்டென்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் தாண்டி எடுத்த ஃபோட்டோஸ் ஆர் ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு அதுக்கும் வந்து டைம் வேணும், அண்ட் இவ்ளையும் வந்து மேனேஜ் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும். அப்படிங்கிறனால ரொம்ப இந்த க்ளீனிங்குள்ளெல்லாம் வந்துட்டு டீப்பாக டைவ் பண்ண மாட்டேன். ஸோ பட் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்புக்கு வரவங்களோட ஹெல்ப்போடு நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அந்த க்ரீன் கிராம் தால் தான் வந்து லஞ்சுக்கு வந்து பண்ண போகிறேன். ஸோ பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா 2 டேஸாக ஒரு 3 டேஸாக வந்து அவங்க வந்து உடம்பு வந்து அவளுக்கு சரியில்லை. ஸோ நிறைய டீஹைட்ரேஷன் அண்ட் டயரியாகவும் இருந்துச்சு. ஸோ வெறும் கர்டு, ஸ்பைஸ் இல்லாத ஃபுட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தா. அண்ட் ரொம்ப பேடாக ஒரு 5 டேஸாக பேட்லி பொட்டேட்டோ வேணும்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டா குழந்தை. ஸோ இந்த மாதிரி அவள் கேட்டதே கிடையாது. பிகாஸ் அவளுக்கு அது தோணும் போதே நாங்கள் அதை மோஸ்ட்லி கொடுத்துடுவோம். பட் இந்த வாட்டி ஸ்டொமக் அப்செட் அப்படிங்கிறனால நாங்கள் ஸ்பைஸாக எதுவுமே வந்து கொடுக்கல ஸ்பைஸியாக. ஸோ இன்றைக்கி அவளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து கறி பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி தாலுக்கு வந்து நம்மளோட க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஒரு லீஃபி வெஜிடபிள்ஸும் ரொம்ப வந்து சூட் ஆகாது. அண்ட் நேற்று வச்ச ரைஸுமே வந்து கொஞ்சம் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ நான் எப்போவுமே வந்து சாதம் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன், வடிச்சிடுவேன். பட் இன்றைக்கி எனக்கு முடியலை, ரொம்ப லோவாக இருக்கேன், ஒரு டியூரிங் மை பீரியட்ஸ் ஆர் லைக் ஒர்க் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மட்டும் ரொம்ப ரேராக வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸும் இருக்கிறனால குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஆனியனும் சாப் பண்ணியாச்சு. ஆனியன் சாப் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய வே பார்த்திங்கன்னா இது வந்து நான் டிப்பிக்கலி ரொம்ப வந்துட்டு அந்த கொங்கு ஸ்டைலில் வைக்க மாட்டேன். பிகாஸ் ரொம்ப குழைவாக மத்தலெல்லாம் வச்சு கடைஞ்சா எங்கள் வீட்டில் வந்து பிடிக்காது. ஸோ நான் வந்து என்னோடய வே ஆஃப் ப்ரெப்பிங்கில் வந்து அந்த இதுவே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி குக்கரில் கொஞ்சம் சவுண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து இதை வேறு மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் அதில் வந்து எதுவும் ரெசிபீஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஜஸ்ட் என்னோடய டே வந்து எப்படி போகும், நான் வந்து என்னோடய ஒரு ரேண்டம் டே அவ்வளோதான். லைக் மோஸ்ட்லி வந்துட்டு இப்படி தான் வந்து ஒரு ரொட்டீன் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு வீலாக் வந்து ட்ரை பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ இதில் நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்துட்டு இதுதான் ரெசிபி அதுதான் இதுன்னெலாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அண்ட் குக்கிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டேக்கான ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிடும் பெருசாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வெசல்ஸ்லாம் எடுத்து உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம். தென் பாப்பாவுக்கு ஊட்டுறது, தென் வெசல்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி சிங்கில் போட்டோன்னா ஈவினிங் அந்த அக்கா வந்து அந்த அம்மா வந்து எனக்கு க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு. ஸோ நான் வந்து லஞ்சும் வந்து பேக் பண்ணியும் வச்சுடுவேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா என்னோட பெரிய ரொட்டீன் வந்து முடிஞ்சிடும். தென் பாப்பா தூங்க வச்சுட்டு அப்புறமா குளிக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகும். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மத்தியானம் 1:30 இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி தான் வந்து குளிக்கிறது. ஸோ இந்த காலையிலே எழுந்திரிச்சு குளித்து இருக்கிற சீன்லாம் வந்து இல்லை. ஸோ அதுதான். ஸோ பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓரளவு எடிட் பண்ணும்போது எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. ஆஸ் அ பிகினராக ஒரு ஃப்ரெஷராக நாலேஜே இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடிட்டும் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேயுமே போய் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வந்து மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இதெல்லாமே வந்து என்னோடய சேனலில் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கனெக்டடாக இருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அண்ட் பொட்டேட்டோ கறி ரொம்ப சிம்பிள் தான், கடன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய டீல் இல்லை. ஸோ இன்றைக்கி லஞ்சே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே நான் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா தெரிகிற அளவுக்கே வந்து இருக்குது. ஸோ நேற்றே பண்ணியிருப்பேன், பட் பெருசாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா பாசி தால், க்ரீன் கிராம் தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் ரசம் அண்ட் அதுக்கப்புறமா குக்கரில் வச்ச சாதம். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லன்ச். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் பபாய்.